அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது அபூர்வமாக புற்றாக வளர்ந்து நிற்கும் சித்தர் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். அதாவது கோமதி முத்து நாச்சியார் ராணியின் கணவர்தான் ராமர் பாண்டியன். ஒரு விசித்திரமான ஒரு மாமனிதர். கோமதி முத்து நாச்சியாருடன் குடும்ப வாழ்க்கை நடத்தும் போதே ராமர் பாண்டியன் இவர் மனம் துறவு வாழ்க்கை நாடி செல்ல இருந்தது. மகாராஜா புலித்தேவரின் மருமகன் என்று சொல்லக்கூடிய அதனை சொல்லி பெருமை கட்டுக்கொள்ளவும் ராமர் பாண்டியனுக்கு விருப்பமில்லை. முக்கியமாக தம்பதிகள் 5 வருட இல்லற வாழ்க்கையில் ஆண் குழந்தை பிறந்தது. அதுவும் கொடி சுற்றி பிறந்தது. கொடி சுற்றி பிறந்தால் அந்த குழந்தையானது குடும்பத்திற்கு ஆகாது என வருத்தப்பட்டார்கள். குறிப்பாக தாய் மாமனுக்கு ஆகாது என்று அரண்மனை ஜோதிடர்கள் கூறிவிட்டார்கள். இதனை கண்டு திகைத்தார் கோமதி முத்து நாச்சியார். குழந்தைக்கு பால் கொடுக்காமலும் கவனிக்காமலும் விட்டு விடுகிறார் கோமதி முத்து நாச்சியார். குழந்தை இறந்து விடுகிறது. மனம் உடைந்தார் ராமர் பாண்டியன். அவரால் அரண்மனை வாயிலில் இருக்க முடியவில்லை. கால் போன போக்கில் நடக்கிறார். கண்காணாத தேசத்திற்கு கண்டிப்பாக சென்று விடுகிறார். கணவனை காணாத கோமதி முத்து நாச்சியார் கவலையில் வாடினார். தந்தை புலித்தேவர், அவருடைய சகோதரர்கள் சித்திர புலித்தேவர், சிவஞான பாண்டியன் ஆகியோர் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த கோமதி முத்து நாச்சியாருக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். சகோதரர்களும் தந்தையும் மரணம் அடைந்து விட்ட பின்னர்தான் தானே ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை வந்து விடுகிறது கோமதி நாச்சியாருக்கு. தனது ஆட்சி துணையான அனுபவம் நிறைந்தவர் தேவை. எனவே ராமர் பாண்டியனை 8 திக்கும் தேடி அலைந்தார்கள். எங்கிருக்கிறார் என்றே தெரியவில்லை. அவர் ஆன்மீகத்தில் மூழ்கி விட்டார் எனவும் எங்கேயாவது ஆதீனத்தில் சேர்ந்திருப்பார் என ஆதீனமாக இருக்கும் என்பதுதான் தெரியவில்லை. அரண்மனையைச் சேர்ந்த சங்கு முத்து பிள்ளை என்பவர் அவரை தேடி அலைந்து திரிந்தார். திருவாடுதுறை ஆதீனத்தில் ஒருவர் ஆன்மீகத்தில் மூழ்கி கிடந்தார். வழிபாடுகளில் தினம் கலந்து கொண்டார். நந்தவனத்தை பராமரிக்கும் தோட்டக்காரனாக பணிபுரிந்தார். அவர்தான் ராமர் பாண்டியன். அங்கு தன்னை அரசனாக அவர் காட்டிக்கொள்ளவில்லை. காவி உடையில் காட்சி தருகிறார். திருவாடுதுறையின் 11வது பட்டம் ஸ்ரீலா ஸ்ரீ வேலப்ப தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் வாழ்ந்த காலம் அது. சின்னம்பட்டம் திருச்சிற்றம்பலம் தேசிகர் சன்னிதானத்துக்கு நெல்கட்டும் செவ்வல் ஆணையிடமிருந்து திருமுக ஓலை வந்திருப்பதை சொல்கிறார்கள். ஓடக்கம் சாமிநாத தம்பிரான் அதை வாங்கி படிக்கிறார். அதாவது பாண்டியன் 4 வருடமாக காணவில்லை, இங்கு இருக்கிறார், அவரை அரண்மனைக்கு அனுப்ப வேண்டும் என மகாராணி ஓலை அனுப்புகிறார். அப்படியா, நம் திருமண்டத்தில் நெல்கட்டும் செவல் புலித்தேவரின் மருமகன் இருக்கிறாரா, அதுவும் 4 வருஷமாகவா என ஆச்சரியப்படுகிறார் சன்னிதானன். அவர் உடனடியாக தம்பிரானிடம் திருமணத்தின் சத்திரத்தில் தங்கியிருக்கும் காஷாயம் வாங்காத துறவிகள் கூட்டத்தில் உடனடியாக விசாரியுங்கள் என்றார். ஓலை கொண்டு வந்த சங்கு முத்து பிள்ளை பாண்டியனை அடையாளம் காட்டினார். சன்னதிதான் பாதங்களில் முறைப்படி விழுந்து நமஸ்கரித்த ராமர் பாண்டியன் அவர் முன்பு கை கட்டி வாய் மூடி நின்றார். நான் யார் என்றும் காட்டிக்கொள்ளாமல் ஆதீனத்தில் இருந்தமைக்கு சன்னிதானம் அடியோனை மன்னிக்க வேண்டும் என மன்னிப்பு கேட்கிறார். மன்னிப்பா? ராஜ வாழ்க்கையை வாழக்கூடிய ஒருவர் துறவு வாழ்க்கையில் இங்கு வந்து அமர்ந்து எடுப்படி வேலையெல்லாம் செய்திருக்கிறீர்கள் என்றால் நீர் எவ்வளவு பெரிய தத்துவ ஞானி. ஆணுமானாலும் ஆட்சி பொறுப்பை விட்டு துறவு பொறுப்பை ஏற்க முடியுமா? இப்போதே முடியாது. நிதானமாக யோசித்தார் சன்னிதானம். மனதளவில் துறவியான அடியோனால் இனி உலக வாழ்க்கை எப்படி ஈடுபட முடியும் என்கிறார் பாண்டியன். கண் கலங்கி எண்ணினால் இதற்கு மேல் இங்கே இருக்க மாட்டேன் என கூறுகிறார். சங்கு முத்து பிள்ளை கொண்டு வந்திருந்த பல்லக்கில் ஏறி புறப்படுகிறார் ராமர் பாண்டியன். கண்டிப்பாக வர வேண்டும் என கூறி அழைத்து செல்கிறார்கள். பல்லக்கு அரண்மனையை வந்தடைந்தது. மக்கள் குதூகலம் அடைந்தனர். ராசரிசியாக வந்திருக்கின்ற மகாராஜாவை பார்க்க ஓடி வந்தனர். பட்டி தொட்டியில் இதெல்லாம் வந்த மக்கள் வெள்ளம் அரண்மனையின் வாசலில் கரை புரண்டது. ராமர் பாண்டியன் தன் கழுத்தில் உத்ராட்சம் அணிந்திருந்தார். சன்னிதானம் அளித்த பட்டாடையால் உடம்பை போர்த்தியிருந்தார். ராணி கோமதி முத்து நாச்சியாரோ ராஜ சின்னங்கள் அனைத்தையும் உடைவாளுடன் அவர் பாதங்களில் சமர்ப்பித்தார்.
ராமர் பாண்டிய மகாராஜா வாழ்க என மக்கள் அனைவரும் கோஷமிட்டு மகிழ்ச்சி அடைந்தனர். நெல்கட்டும் செவல் ராஜாவானார் ராமர் பாண்டியன். சில ஆண்டுகளே அவர் ராஜாவாக இருந்தார். ஆனாலும் அவரின் மனமோ ராஜாவாக இருக்கும் அவரை விடவில்லை. முக்கியமாக அவருக்கு தப்பாகவே தோன்றியது. தன்னுடைய ஆட்சிக்குட்பட்ட பல நிலப்புலன்களை திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு எழுதி வைத்தார். உதயமார்த்தாண்ட பூஜை பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார். பல கோவில் திருப்பணிகளை தொடர்ந்தார். தான தர்மங்களை அதிகமாக செய்தார். தன்னுடைய மக்கள் அனைவரும் படை வீரர்கள் குடும்பமும் மகிழ்ச்சியுற வாழ வேண்டும் என செய்யவும் அது எல்லாம் குறைவில்லாமல் செய்து கொடுத்தார். தான் ஜீவ சமாதி ஆவதற்காக நெல்கட்டும் செவலுக்கு வடக்கே நிஷோபா நதி கரையில் 3 நீர்நிலைகள் ஒன்று சேரும் இடத்தை தேர்வு செய்கிறார். நாள்தோறும் அங்கு வந்து அமர்ந்து வெகு நேரம் தவம் செய்ய ஆரம்பிக்கிறார். ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தது. அவரே கட்டிய சமாதியில் நிஷ்டையில் இருந்தபடியே சீவ சமாதி அடைகிறார். ஊர் மக்கள் இங்கு கோவில் அமைத்தனர். இந்த கோவில் உருவம் எதுவும் இல்லை. சமாதியில் 6 அடிக்கு அதிகமாக உயரத்தில் புற்று ஒன்று வளர்ந்திருக்கிறது. அந்த புற்றில் முகம் போன்ற அமைப்பு உள்ளது. அந்த புற்று மண் எல்லா நோய்களையும் குணப்படுத்தும் என்பது அந்த பகுதி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகவே இன்றளவும் உள்ளது. ராமர் பாண்டியன் ஜீவசமாதி உயிர் ஓட்டம் கொண்டது. எனவேதான் இங்கு புற்று மிக வேகமாக வளர்கிறது. இங்கு இந்த சித்தரான புற்றானது அதிகமாக வளர்ந்து கொண்டே வருகிறது. இந்த புற்று கர்ப்பகரக மேடைக்கு அதாவது மோட்டை துடும் அளவிற்கு அந்த புற்றானது கர்ப்பகரக மோட்டை துடும் அளவுக்கு உயர்ந்தது. இதன் வளர்ச்சியை யாராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. எனவே புற்றில் ஈரத்துணியை நனைத்து போட்டு வளர்ச்சியை கட்டுப்படுத்த முயற்சி செய்தனர். ஆனாலும் முடியவில்லை. இறுதியில் ராமர் பாண்டியனிடம் விரும்பி வேண்டி தலையில் கவசம் ஒன்றை வைத்தனர். ஓரளவு புற்றின் வளர்ச்சி தடைப்பட்டது. ஆனாலும் அவர் வழங்கும் அருள் ஆசையை யாரும் கட்டுப்படுத்த முடியவில்லை. நெல்லை அதாவது திருநெல்வேலி மாவட்டம் கரிவளம் மதநல்லூர் பனையூர் செல்லும் வழியில் நெல்கட்டும் செவல் சாலையில் நிட்சோப நதிக்கரையில் ராமர் பாண்டியன் சீவ சமாதி ஆலயம் உள்ளது. கரிவளம் மதநல்லூரில் இருந்து பஸ் வசதி மற்றும் ஆட்டோ வசதிகள் ஏராளமாக இருக்கிறது. இந்த ஆலயத்தில் நடை எப்பொழுதும் திறந்தே இருக்கும். தீராத நோய் என்று மருத்துவம் கைவிடப்பட்டவர்கள் கூட இங்கு வந்து தங்கி நோய் தீர்த்து செல்கிறார்கள். அற்புதம் செய்த ராமர் பாண்டியன் ஆகும். முக்கியமாக மண்டத்தில் இருந்து அரண்மனைக்கு வரும்போதே பல அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார் ராஜரிஷி. பலர் வழியில் பல்லாக்கு தூக்கிகளும் தாகம் எடுத்தது. உடனே பல்லக்கை நிறுத்த இடம் தேடினர். ஆனால் ராமர் பாண்டியனோ நீங்கள் தைரியமாக செல்லுங்கள், பல்லக்கு அந்தரத்திலேயே நிற்கும் என கூறுகிறார். அவர்களுக்கு பல்லக்கை அப்படியே விட்டுவிட்டு செல்கின்றனர். என்ன ஆச்சரியமாக இருந்தது, பல்லக்கு அப்படியே அந்தரத்தில் நின்று கொண்டிருந்தது. பின்னர் அவர்கள் நால்வரும் தண்ணீர் குடிக்க அருகில் உள்ள கிணற்றுக்கு சென்றனர். அங்கு மந்திரம் தெரிந்த பெண் ஒருத்தி நின்றால். அவள் பல்லக்கு அந்தரத்தில் நிற்பதை பார்த்தால் எவரோ ஒருவர் தன் எல்லைக்குள் வந்து வித்தை காட்டுகிறாரே என்று நினைத்தவள் தானும் பதிலுக்கு வித்தை காட்ட ஆரம்பிக்கிறார்கள். பதிலுக்கு தண்ணீரை கை நீட்டி குடித்த பல்லக்கு தூக்கிகள் நால்வரும் கையும் அசையும் அப்படியாமல் ஒட்டி கொண்டது. அதை பிரிக்க முடியவில்லை. உடனே அவர்கள் ராமர் பாண்டியன் நோக்கி ஓடி வந்தனர். ராமர் பாண்டியன் கோபத்துடன் தனது கையில் கிடந்த கடத்தினை தூக்கி நிறுத்தி மந்திரவாதி பெண்ணை நோக்கி தனது தவ வலிமையை காட்டினார். அப்போது சூறாவளி போன்று காற்று அடித்தது. அந்த காற்று அந்த பெண்ணை தரையில் நிற்க விடாமல் தூக்கியது. இதனால் பயந்து போன அந்த பெண் மந்திரவாதி ராமர் பாண்டியனை மன்னிப்பு கேட்டுவிட்டு அந்த நால்வரின் கையை பிரித்து விடுகிறார். இதனால் ராஜரிஷி என்று திருவாடுதுறையில் பெயர் பெற்ற ராமர் பாண்டியன் மக்கள் மத்தியிலும் பெரும் பெயர் பெற்று விளங்கினார். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.